Hello all, this is Bala here again. So I hope all are doing good. Stay safe. So today we are going to talk about very important topic: how to make question in English in all three tenses: present, past, and future. Without wasting much time, let us get into the video. So to make a basic sentence, we need two things. One is subject, another is verb. Okay, subject can be noun or pronoun. What is pronoun? So here we have used, for example, you and he. These are called pronouns. அதாவது நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொனவுன் அப்படி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தெருவில் நடந்து போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு மூர்த்தியை பார்க்குறீங்க. அப்போது வாடா மூர்த்தி எப்படி இருக்க அப்படி கேட்பீங்க. ஃபஸ்ட்டு மூர்த்தின்னு கூப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் நீ எம்பிஏக்கு அப்ளை பண்ணியிருந்தியே, என்னாச்சு? நீ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தியே, வந்துச்சா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மூர்த்தி அப்படி சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீ அப்படி சொன்னீங்க. அந்த இடத்துல நீனா யார்? மூர்த்தி. ஸோ இதுதான் வந்து ப்ரொனவுனு. ஸோ சென்டென்ஸோட ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்துட்டு சப்ஜெக்ட் வரும். அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸில் வந்து வேர்ப் வரும், த ஆக்சுவல் ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ப்ளே, நீ விளையாடுகிறாய். நீங்கள் மரியாதையாக சொல்லணுன்னாலும் யூ ப்ளே தான், நீங்கள் விளையாடுகிறீர்கள். அடுத்த பேராவில் பார்த்தீங்கன்னா ஹீ பிளேஸ், அவன் விளையாடுகிறான். இங்கே வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படிங்கிறதுனால சப்ஜெக்ட்டு வேர்பு கூட எஸ் சேர்ந்து வருது, ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு கூட. இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, இந்த ரூல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹீ பிளேஸ் அப்படின்னா அவன் விளையாடுகிறான். இதை வந்துட்டு கேள்வியாக மாற்றணும். கேள்வியில் ரெண்டு விதமான கேள்வி இருக்குது. ஒன்று எஸ்ஆர் நோ டைப், இன்னொன்று இன்ஃபர்மேஷன் டைப் கொஷின். எஸ்ஆர் நோ டைப்னால் நீங்கள் எஸ்ஆர் நோ அப்படி சொன்னால் கூட போதும். பட் ஆனால் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் வந்து கேள்விக்கு பதில் சொல்லணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த கேள்வி மாற்றுறதுக்கு நீங்கள் வந்து ஹெல்பிங் வேர்ப் வந்து யூஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி சிம்பிள். ஒரே ஒரு ரூல் தான். நீங்கள் வந்து கேள்வியாக மாற்றணுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ரெண்டு ஹெல்பிங் வேர்ப் இருக்குது, டூ, டஸ்ஸு. தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் டஸ் யூஸ் பண்ணிடுங்க, மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டூ யூஸ் பண்ணிடுங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே யூ அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் கிடையாது, அதனால் டூ அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்பை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி, அதாவது யூ ப்ளே, அதுக்கு முன்னாடி அந்த டூ அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்பை போட்டிங்கன்னா அது கேள்வியாக மாறிடும். ஓகே, அதான் அந்த கேள்விக்குறி நான் போட்டிருக்கேன் இல்லையா? டு யூ ப்ளே அப்படின்னா நீ விளையாடுகிறாயா? டு யூ ப்ளே கிரிக்கெட், நீ கிரிக்கெட் விளையாடுகிறாயா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், டு யூ ப்ளே. ஸோ இப்போ யூ ப்ளே அப்படிங்கிறது டு யூ ப்ளே அப்படிங்கிற போது கேள்வியாக மாறிடுச்சு, நீ விளையாடுகிறாயா? இப்போது இதவே நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொஷினாக மாற்றணுன்னா அதுக்கு வந்து அந்த கொஷின் வேர்ட்ஸ் நம்ம போடணும். ஓகே, நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இல்லையா? வென், வாட், ஹவு. ஓகே, ஸோ வாட் அப்படிங்கிறத அந்த ஹெல்பிங் வேர்புக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா, வாட் டு யூ ப்ளே அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே மீனிங் என்ன வருதுன்னா, நீ என்ன விளையாடுகிறாய். இட்ஸ் குவைட் சிம்பிள், ரைட்? Because English is very simple. What do you play? நீ என்ன விளையாடுகிறாய். Replace what with where. Where do you play? நீ எங்கே விளையாடுகிறாய். How do you play? நீ எப்படி விளையாடுகிறாய். How long do you play? நீ எவ்வளவு நேரம் விளையாடுகிறாய். Okay? Very simple, right? So when it comes to third person singular, as I already told you, you have to use
does helping verb to make question. Okay, does he play? அவன் விளையாடுகிறானா? What does he play? அவன் என்ன விளையாடுகிறான்? Where does he play? அவன் எங்கே விளையாடுகிறான்? How does he play? அவன் எப்படி விளையாடுகிறான்? How long does he play? அவன் எவ்வளவு நேரம் விளையாடுகிறான்? ஸோ உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஜென்ரலாக நம்ம வந்து ஸ்போக்கனில் வந்து இதை ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது பாஸ்ட் டென்ஸை கம்பேர் பண்ணும்போது இதை ரொம்ப அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ பட் நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதை எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸு இப்போது வழக்கமாக நடைபெறும் செயல்கள் அதெல்லாம் வந்து குறிக்கும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிராமத்தில் அம்மா வந்து வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு சாமி கும்பிட போவாங்க இல்லையா? மை மதர், தேர்ட் பர்சன் சிங்குலர். ஓகே, மை மதர் கோஸ் டு தி டெம்பிள் ஆன் ஃப்ரைடேஸ். ஃப்ரைடேஸ் எஸ் சேர்ந்து வருது. ஃப்ரைடேஸ் அப்படின்னா, ஆன் ஃப்ரைடேஸ் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில், அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அப்படின்னு அர்த்தம். ஆன் ஃப்ரைடேனா வெள்ளிக்கிழமை அன்று அப்படின்னு அர்த்தம். ஆன் ஃப்ரைடேஸ் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும். அவங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு போவது வழக்கம். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் தான் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. இப்போதைக்கு நம்ம அதை மட்டும் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரி அந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் காமனாக ஒரே ஒரு ஹெல்பிங் வெர்ப் தான் யூஸ் பண்ணுவீங்க. தட் இஸ் கால்ட் டிட். இட்ஸ் வெரி சிம்பிள், ரைட்? பட் திஸ் tense is being used very frequently. ஓகே, இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இது வந்து ரொம்ப அடிக்கடி, very often you are going to use this tense. ஓகே, you played, நீ விளையாடினாய். அதாவது பிளேயோட பாஸ்ட் டென்ஸு பிளேடு, நீ விளையாடினாய். இங்கே வந்து டிட் அப்படிங்கிற ஹெல்பிங் வெர்பை போடணும். டிட் அப்படிங்கிறது ஏற்கனவே பாஸ்ட் டென்ஸ், அதாவது டூவோட பாஸ்ட் டென்ஸ் தான் டிட். டிட் ஏற்கனவே பாஸ்ட் டென்ஸ் நம்ம போட்டுறதுனால டிட் யூக்கு அப்புறம் வர்ற வேர்பு ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பாக போடணும். ஓகே, இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது ஞாபகத்தில் வந்துடும் உங்களுக்கு. டிட் யூ ப்ளே, டிட் யூக்கு அப்புறம் எப்போவுமே ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் தான் வரணும். நீ விளையாடினாயா? வாட் டிட் யூ ப்ளே, நீ என்ன விளையாடினாய்? ஓகே, வேர் டிட் யூ ப்ளே, நீ எங்கே விளையாடினாய்? ஹவு டிட் யூ ப்ளே, நீ எப்படி விளையாடினாய்? ஹவு லாங் டிட் யூ ப்ளே, நீ எவ்வளவு நேரம் விளையாடினாய்? குவைட் சிம்பிள், ரைட்? எப்போ இதை கேட்கலாம்? வாட் டிட் யூ ப்ளே, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு நேற்று எங்கேயோ விளையாட போனால் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தான், பட் என்ன விளையாண்டா அப்படின்னு சொல்லலை. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை இன்றைக்கி பார்க்குறீங்க, அப்போ கேட்குறீங்க, டேய் வாட் டிட் யூ ப்ளே எஸ்டர்டே, நேற்று என்னடா விளையாண்டா அப்படின்னு. வேர் டிட் யூ ப்ளேடா, நீ சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்டா பார்க்க, எங்கடா விளையாண்ட? ஹவு டிட் யூ ப்ளே, மச்சி எப்படி விளையாண்ட, நல்லா ஸ்கோர் பண்ணியா அப்படி கேட்கலாம். ஹவு லாங் டிட் யூ ப்ளே, எவ்வளோ நேரம் விளையாண்ட? 1 மணி நேரம் விளையாண்டுருப்பியா? ஓகே, அந்த மாதிரி. Is that clear? So similarly for he subject, he played, அவன் விளையாடினான். Did he play, அவன் விளையாடினானா? What did he play, அவன் என்ன விளையாடினான்? Where did he play, அவன் எங்கே விளையாடினான்? How did he play, அவன் எப்படி விளையாடினான்? How long did he play, அவன் எவ்வளவு நேரம் விளையாடினான்? வாட் டிட் ஹீ ப்ளே, நீங்கள் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்னா உங்கள் ஃப்ரெண்டு ஒய் அப்படின்னு வச்சுக்கோம். நீங்கள் 2 பேரும் உங்களோட காமன் ஃப்ரெண்டு இஜெட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகே, அப்போ நீங்கள் வந்து ஒய் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறீங்க,
டே அவன் அதாவது இஜெட்டை பற்றி சொல்கிறீங்க. டே அவன் என்னடா விளாண்டான் நேற்று அப்படி கேட்கும்போது வாட் டிட் ஹீ ப்ளே அப்படி கேட்கலாம். வேர் டிட் ஹீ ப்ளே, அவன் எங்கடா விளாண்டான் சொல்லவே இல்லை, உங்கள்கிட்ட சொன்னானா. ஹவு டிட் ஹீ ப்ளே, டே நேற்று நீ அவன் கூட போயிருந்தியாடா, எப்படா விளாண்டான், 100 ரன் அடிச்சிட்டானாடா, அந்த மாதிரி கேட்கலாம். ஹவு லாங் டிட் ஹீ ப்ளே, எவ்வளோ நேரம் விளையாண்டான்டா அப்படி கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் for I and we generally as per grammar we are supposed to use shall. For all other pronoun and subject we are supposed to use will, but now everybody is using will for all subject. Okay, so I க்கு we க்கு மட்டும் ஷல் யூஸ் பண்ணுறது கிராமட்டிக்கல் ரூலு. பட் இப்போ எல்லோரும் வில் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுனால அதாவது போத் ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் ரெண்டுலேயும் வந்து அவங்க வில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளும் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ வில் ப்ளே அப்படின்னா நீ விளையாடுவாய். இங்கே வந்து நமக்கு ஹெல்பிங் வெர்ப் தேவையில்லை, ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் டென்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணோம். இங்கே நமக்கு ஆல்ரெடி வில் இருக்கிறதுனால அதை நம்ம முன்னாடி போட்டாலே அது கேள்வியாக மாறிடும். வில் யூ ப்ளே, நீ விளையாடுவாயா. வாட் வில் யூ ப்ளே, நீ என்ன விளையாடுவாய். வேர் வில் யூ ப்ளே, நீ எங்கே விளையாடுவாய். ஹவ் வில் யூ ப்ளே, நீ எப்படி விளையாடுவாய். ஹவ் லாங் வில் யூ ப்ளே, நீ எவ்வளோ நேரம் விளையாடுவாய். ஓகே, வாட் வில் யூ ப்ளே. நாளைக்கு கிரவுண்டுக்கு போகிறேன்னு சொன்னேன். ஓகே, என்ன விளையாடுவ போயிட்டு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கணுன்னா நீங்கள் கேட்கலாம். வேர் வில் யூ ப்ளே, நாளைக்கு சண்டே கிரிக்கெட் விளையாடலாம், ஸோ நீ எங்கே விளையாடுவேன்னு சொல்லு, நானும் வரேன். வேர் வில் யூ ப்ளே. ஹவ் வில் யூ ப்ளே, நாளைக்கு விளையாடணும், எங்கடா விளையாட போகிறோம், தான் இங்கே தான். இந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஹவ் வில் யூ ப்ளே, எப்படா விளையாடுவ அப்படின்னு கேட்கலாம். ஹவு லாங் வில் யூ ப்ளே, நீ எவ்வளோ நேரம் விளையாடுவாய். சிமிலர்லி he will play, அவன் விளையாடுவான். will he play, அவன் விளையாடுவானா. what will he play, அவன் என்ன விளையாடுவான். where will he play, அவன் எங்கே விளையாடுவான். how will he play, அவன் எப்படி விளையாடுவான். how long will he play, அவன் எவ்வளவு நேரம் விளையாடுவான். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போது நம்ம 3 டென்சஸ்லேயும் ஒரு பேசிக்கான கொஸ்டின் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நீங்கள் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய வேர்ட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 10 to 50 வேர்ட்ஸ் எடுத்துகிட்டு இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லேருந்து சில வேர்ப்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த வேர்ப்ஸை வச்சு நீங்கள் நிறைய சென்டென்சஸ் ரைட் பண்ணுங்கள் ஒரு டைரியில். அதுக்கப்புறம் அதை ரீட் அவுட் பண்ணுங்கள். ரீட் அவுட் அப்படின்னா படிக்கிறது சத்தமாக எல்லாருக்கும் கேட்குற மாதிரி. ஓகே, அந்த மாதிரி சத்தமாக படிங்க. அப்போ தான் உங்கள் வாயிலிருந்து அந்த சென்டென்சஸ்லாம் வெளியில் வர வர அது வந்து உங்களுக்கு பழக்கப்பட்ட வேர்ட்ஸாக மாறும், பழக்கப்பட்ட சென்டென்சஸாக மாறும். ஓகே, ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகத்தில் வரும். டு யூ நோ ஹிம், ஒரு பேசிக் சென்டென்சஸ் நான் கொடுத்துருக்கேன். ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு. டு யூ நோ ஹிம், அவனை உனக்கு தெரியுமா. டு யூ நோ, உனக்கு தெரியுமா அவனை. டு யூ நோ ஹர், அவளை தெரியுமா. டு யூ நோ தெம், அவர்களை உனக்கு தெரியுமா. அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது எஸ் ஐ நோ ஹிம், நோ ஐ டோன்ட் நோ ஹிம், எனக்கு அவனை தெரியாது அப்படி சொல்லலாம். டு யூ ஒர்க் அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக வேலைக்கு போகிறீங்களா இல்லை சும்மா இருக்கீங்களா அப்படிங்கிற அதான் மீனிங்கு. டு யூ ஒர்க்னா வேலைக்கு போகிறீங்களா அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்றைக்கி போகிறீங்களா, நேற்று போனீங்களா, நாளைக்கு போவீங்களா அப்படி கேட்கல, ஜென்ரலாக கேட்குறாங்க. அதான் சிம்பிள் ப்ரெசன்ட்டு. டு யூ ஒர்க் அப்படின்னா எஸ் ஐ ஒர்க், நோ ஐ டோன்ட் ஒர்க் அப்படி சொல்லலாம். அடுத்தது இன்ஃபர்மேஷன் டைப்புக்கு வென் டு யூ கெட் அப், நீ எப்போது எழுந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்டோம்னா ஐ கெட் அப் அட் 6 o'clock. இது ஜென்ரலாக நான் 6 மணிக்கு எழுந்திரிக்கிறது வழக்கம் அப்படிங்கிற போது இந்த மாதிரி சொல்லணும். நான் இன்றைக்கி 6 மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயல். அப்போ ஐ காட் அப் அட் 6 o'clock டுடே மார்னிங் அப்படி சொல்லணும்.
வேர் டு யூ ஒர்க், அதாவது நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க. ஐ ஒர்க் இன் டிவிஎஸ் அப்படின்னா நீங்கள் டிவிஎஸில் ஒர்க் பண்ணுறீங்க. ஹவு டு யூ கோ டு யுவர் ஆஃபீஸ், நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு எப்படி போகிறீங்க. ஐ கோ டு மை ஆஃபீஸ் பை பஸ், நான் என்னோடய ஆஃபீஸ்க்கு பஸ்ஸில் போகிறேன். பை பஸ் அப்படின்னா பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஹவு மச் டு யூ வாண்ட், வாண்ட்னா வேண்டும், ஹவு மச்னா எவ்வளவு, ஹவு மச் டு யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு எவ்வளவு வேண்டும். ஐ வாண்ட் 50 rupees அப்படின்னா எனக்கு 50 ரூபாய் வேண்டும். நெக்ஸ்ட்டு பாஸ்ட்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி மறுபடியும் திருப்பி வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். டிட் யூ see him, டிட் வரும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் தான் வரணும் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம். டிட் யூ see him, நீ அவனை பார்த்தாயா. எஸ் ஐ saw him, நோ ஐ didn't see him. வீட்டில் நீங்கள் உங்கள் குட்டி பையனை குளிக்கிறதுக்கு கூப்பிட்றீங்க, அவன் அந்த தெருவில் ஓடிட்டான். அதுக்கப்புறம் வெளியில் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்குறீங்க, டிட் யூ see him, அவனை பார்த்தீங்களா, காண ஆள் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அந்த டைமில் அந்த மாதிரி கேட்கலாம். பாஸ்ட் டென்ஸில் நடந்தது, அது எப்போ வேணாலும் நடந்திருக்கலாம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். நோ ப்ராப்ளம். டிட் யூ see him, அவனை பார்த்தியா. ஜென்ரலாக வந்துட்டு அதுக்கப்புறம் வாட் டிட் யூ பை, நீ என்ன வாங்கினாய் அப்படி கேட்கணுன்னா ஆன்சர் வந்து ஐ பாட் சம் ஸ்வீட்ஸ், நான் கொஞ்சம் இனிப்புகள் வாங்கினேன் அப்படி சொல்லலாம். வென் டிட் யூ பை, நீ எப்பொழுது வாங்கினாய். ஐ பாட் இட் எஸ்டர்டே. அதாவது நீங்கள் ஒரு புது செல்ஃபோன் வாங்கியிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட காமிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குடா, எப்படா வாங்கின அப்படின்னு கேட்குறாங்க. எப்படா வாங்கினேன்னா அந்த இடத்துல மொபைல் அதுதான். ஓகே, மென்ஷன் பண்ணினாலும் அதுதான் மொபைல் தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆன்சர் சொல்லும்போது ஐ பாட் இட் எஸ்டர்டே, இட் அப்படிங்கிறது மொபைல், ஐ பாட் இட் எஸ்டர்டே, நேற்று வாங்கினேன் அப்படி சொல்லலாம். அடுத்து ஃப்யூச்சர். வில் யூ கம், நீ வருவாயா. எஸ் ஐ வில் கம். நோ ஐ won't கம். வில் நாட் அப்படிங்கிறது won't அப்படின்னு மாறுது. நோ ஐ won't கம், நோ ஐ வில் நாட் கம், நான் வரமாட்டேன். எஸ் ஐ வில் கம், நான் வருவேன் அப்படி சொல்லலாம். நீங்கள் ஐக்கும் வீக்கும் முன்னாடி மட்டும் கேள்வியாக மாற்றும் போது வில் வராது. ஓகே, அது லாஜிக்கலி இன்கரெக்ட். ஷல் தான் யூஸ் பண்ணணும். பட் ஷல் போடும்போது அது பர்மிஷனாக மாறிடும். இது ஒன்று மட்டும்தான் ஒரு செக் பாயிண்ட்டு, இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது ஃப்யூச்சர் டென்ஸில் கேள்வியாக மாற்றும் போது ஐவி சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வில் வரக்கூடாது, ஷல் தான் வரணும். ஆனால் மற்ற கேள்விகள் மாதிரி இது கேள்வியாக இருக்காது, இது பர்மிஷனாக இருக்கும், அனுமதி கேட்குறதா இருக்கும். ஷல் ஐ கோ, அதாவது நீங்கள் உங்கள் மேனேஜர்கிட்ட ரூமில் பேசிகிட்டு இருக்கீங்க, பேசி முடிச்சதுக்கப்புறம் ஷல் ஐ கோ, அவங்கள்ட்ட அனுமதி கேட்குறீங்க. ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள்னால் நீங்கள் எல்லோரும் போகணும் அனுமதி கேட்டிங்கன்னா ஷல் வி கோ, நாங்கள் போகலாமா. ஓகே, வேர் வில் யூ ஸ்டே. உங்கள் ஃப்ரெண்டு சென்னைக்கு போகிறாரு நாளைக்கு, அப்போ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறீங்க, சென்னைக்கு போகிற, வேர் வில் யூ ஸ்டே, எங்கே தங்குவ. ஐ வில் ஸ்டே அட் அ ஹோட்டல், நான் ஹோட்டலில் தங்குவேன். ஓகே, ஸோ we have come to the end of the session, and please go through it if you don't understand, and please if you have any doubt put it in the comment section, and also practice it, and put the same in the comment section, and I will try to correct it and reply to you. And I would like to tell you one thing, practice as if there is no tomorrow. டுமாரோ என்ற ஒரு நாள் இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளவு வேகமாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குமோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகாஸ் there are many people who learn but fail to practice. They learned but they fail to practice. ஸோ உங்களை, அதாவது ஃப்ளூயன்சியாக இங்கிலீஷ் பேசுகிறவங்க ஃப்ளூயன்சியாக இங்கிலீஷ் பேசாதவங்கள்ட்டேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் ப்ராக்டிஸ். ஓகே,
it worked for them, and it will work for me, and it will work for you as well. Okay, all the best. Thank you.